10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 7ல் 1 வினா எண் 10 பார்க்கலாம். ஒரு மேஜை விளக்கின் வெளிப்புறத்துக்கு மேல் பகுதியுடன் மட்டும் வர்ணம் பூசப்படுகிறது. ஒரு சதுர மீட்டருக்கு ரூ. 2 செலவாகும் எனில் விளக்கிற்கு வர்ணம் பூசுவதற்கான மொத்த செலவு கேட்டிருக்காங்க. விளக்கு என்ன வடிவத்துல இருக்கு பாருங்க. இடைக்கண்டம் வடிவுல இருக்கு இல்லையா? அதனால நாம இந்த இடைக்கண்டத்துக்கு வளைபரப்பு கண்டுபிடிக்கணும். இடைக்கண்டத்துக்கு உயரம் கொடுத்திருக்காங்க. மேற்புற ஆரம், அடிப்புற ஆரம்லாம் குடுத்திருக்காங்க. வளைபரப்பு குடுத்திருக்காங்களான்னா இல்ல. இப்படின்னா இதனுடைய வளைபரப்பை எப்படி கண்டுபிடிக்கணும்? L சமம் √h² பிளஸ் R மைனஸ் r the whole square. இது ஃபார்முலா. இதுல போடுங்க √h. hங்கிறது நமக்கு 8. 8² பிளஸ் R மைனஸ் r. Rங்கிறது 12, rங்கிறது 6. 12ல 6 கழிச்சிங்கன்னா 6 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் 64, 6 ஸ்கொயர் 36. கூட்டுனீங்கன்னா என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். √100 என்ன? 10. அதனால L சமம் என்ன? 10 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு நாம வளைபரப்பு கண்டுபிடிப்போம். இடைக்கண்டத்தின் வளைபரப்பு. இடைக்கண்டத்தின் வளைபரப்பு π × R பிளஸ் r இன்டு L சமம் 22/7 இன்று R பிளஸ் r 12ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா 18 இன்று L. Lங்கிறது என்ன? 10 சமம் 22/7 இன்று 180. அது அப்படியே இருக்கட்டும். இந்த மேல் பக்கத்துக்கும் தான் நாம வர்ணம் பூச போறோம் இல்லையா? மேல் பக்கம் என்ன வடிவத்துல இருக்கு? வட்ட வடிவத்துல இருக்கு. சோ வட்டத்தின் பரப்பு. வட்டத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா? πr² இல்லையா? சமம் πக்கு 22/7 r. r என்ன நமக்கு? r. ஆரம். ஆரம் 6. அப்படின்னா இங்க 6 ஸ்கொயர் சமம் 22/7 இன்டு 6 ஸ்கொயர் 36. இப்போ மொத்த பரப்பு, அதாவது நம்ம வர்ணம் பூச வேண்டிய மொத்த பரப்பு எவ்வளோ அப்படின்னா இடைக்கண்டத்தின் வளைபரப்பான 22/7 இன்டு 180 பிளஸ் வட்டத்தின் பரப்பான 22/7 இன்டு 36. நீங்களே பாருங்க. இந்த ரெண்டுலயுமே 22/7 இருக்கு இல்லையா? அதை வெளியே எடுத்துருங்க. அப்படின்னா 180 பிளஸ் 36. 180 பிளஸ் 36 216. அடுத்து ஒரு சதுர மீட்டருக்கு என்ன செலவு? ரூ. 2 செலவு. ஒரு சதுர மீட்டருக்கு செலவு ரூ. 2. நமக்கு எத்தனை சதுர மீட்டர்? 22/7 இன்று 216 சதுர மீட்டருக்கு செலவு (22/7 இன்று 216 இன்று 2) இல்லையா? சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 22 இன்று 2 44. 216 44ஆல பெருக்குவோம். 4 6 24க்கு 4 மீதி 2, 4 1 4, 4 2 6, 4 2 8, 8 6 4 கூட்டுங்க. 4 0 9, 9 6 15க்கு 5 மீதி 1, 8 1 9. இதை நம்ம என்ன செய்யணும்? 7ஆல வகுத்துறணும். வகுப்போம். 1 7 7 மீதி 2 25, 3 21 கழிச்சிங்கன்னா 4 40, 7 35 கழிச்சிங்கன்னா 5, 4 இறக்கிக்கங்க 54, 7 49 கழிச்சிங்கன்னா மீதி 5. இங்க புள்ளி வச்சுக்குவோம். அதுக்கு பிறகு நிறைய ஜீரோஸ் இருக்கிறதா அர்த்தம். இங்கேயும் புள்ளி வச்சுக்கோங்க. 50, 7 49 மீதி 1 10. 10ல 7 ஒரு முறை இருக்கு. 1 7 7 கழிச்சிங்கன்னா 3 30, 4 7 28 அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப நமக்கு என்ன விடையா கிடைச்சிருக்கு? 1357.71 செலவு இல்லையா? இது என்னது? ரூ. 1357.71 விடையா கிடைச்சிருக்கு.